السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்றது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தின் ஒரு முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்லல்பட்டும் அவதியுட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கு வெகு விரைவில் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக கேள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவ்துல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. நாளை மறுமையிலே முஃப்லிஸின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்காமல் பாதுகாத்துக் கொள்வானாக. அருமையான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ன பைன யதை ஸா அல் ஹரஜ், உலகம் அழிகிற நெருக்கத்தில் ஹரஜ் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், மொமல் ஹரஜ் யா ரசூலல்லாஹ், ஹரஜ் அதிகமாகிவிடும் என்று சொல்கிறீர்களே, ஹரஜ் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கதிபு வல் கது என்று சொன்னார்கள். பொய்யும் கொடையும் அதிகமாகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக அழிவு நேரத்தில் ஹரஜ் அதிகமாகிடும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹரஜ்னா என்னன்னு சஹாபாக்கள் விளக்கம் இருக்கிறார்கள். ஹரஜ் என்று சொன்னால் பொய்யும் பித்தலாட்டமும் அதிகமாகிவிடும், கொலை அதிகமாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அக்ஸர் மிம்மா நக்துல் ஆன் என்று சஹாபாக்கள் கேட்டார். யா ரசூலல்லாஹ், இன்று கொலை செய்யப்படுகிறோமே அது இதுதானா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லைஸ பி கத்லிக்குமுல் குஃபார், அந்த ஹரஜ் என்கிற நேரத்தில் காபிர்கள் உங்களை கொல்வது என்பது மட்டுமல்ல, வலாக்கின்னஹு கத்லு பஅதிக்கும் பஅதா, அந்த நேரத்தில் உங்களில் சிலர் உங்கள் சிலர்களை கொலை செய்வார்கள். ஹத்தா யகுதுல ரஜுல் ஜாரஹு, அண்ட வீட்டுக்காரன் நல்லா பழகிட்டு இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா பழகிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு நாள் வந்து அருவா எடுத்து வெட்டுவான், கத்தி வச்சு குத்துவான், பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை கொலை செய்வான். சொல்லிட்டு சொல்றாங்க,
உடன் பிறந்த சகோதரனோ உடன் பிறக்காத சகோதரனோ உங்களை கொலை செய்வான். வயக்குத்துல் அம்முஹு, உன்னுடைய சச்சா என்ன செய்வாரு, கொலை செய்வாரு. வயக்குத்துல் இப்னு அம்மிஹி, சச்சாவின் மகன் என்ன செய்வான், கொலை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அருமையான மக்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். முன்னால் கொலை என்பது ஒரு பகைமை பாராட்டி அல்லது பொறாமையின் காரணமாக கொலை நடக்கும். ஆனால் இந்த கொலை என்பது எங்கோ உள்ளவன் வியாபார ரீதியிலே ஒரு போட்டி பொறாமையில செய்வான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலக அழிவு நாள்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்ப, சாலா கொடுத்துருப்ப, அவனும் உனக்கு கொடுத்துருப்பான். ஆனா திடீர்னு பார்த்தா அருவாவத்துக்கு உன்னை வெட்டுவான். இது உலக அழிவு நாள் அடையாளத்தில் ஒன்று. அது மட்டுமல்ல, உன் யார் சச்சா என்று விரும்புகிறாயோ அவர் உன்னை கொலை செய்வார், அவனுடைய மகன் கொலை செய்வான். இப்படி கொலைகள் அதிகரித்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்று சொன்னால், லா எதிரில் காத்திரு ஃபீமா கத்தல வலல் மக்துலு ஃபீமா குதில. கொன்னவனுக்கு ஏன் கொன்னனு தெரியாது, கொல்லப்பட்டவனுக்கு ஏன் கொன்னனு தெரியாது. காரணம் இல்லாமல் கொலை நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான மக்களை, நேற்றெல்லாம் வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, வட மாநிலத்தில் ஒரு ஊர் லக்கிம்பூர் என்கிற ஊர்ல நவீன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் ராகுல் சௌஹான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வண்டி கடை நடத்திட்டு இருக்கிறான், டிஃபன் கடை நடத்துறான். அவன்கிட்ட போய் டிஃபனுக்கு வாங்குவதற்காக, மனைமக்களுக்கு டிஃபன் வாங்குவதற்காக நவீன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் போய் டிஃபன் கேட்டிருக்கான். அந்த டிஃபன் விற்கக்கூடிய ராகுல் சௌஹான் என்று சொல்லி இருக்கிறான், ஸ்ரீராம் என்று சொல் என்று சொல்லி இருக்கிறான். அந்த நவீன் ஹுசைன் சொல்ல மாட்டேன் என்று மறுத்திருக்கிறான். பேச்சுவார்த்தை முத்தி நவீன் ஹுசைன் என்கிற அந்த முஸ்லிம் சகோதரனை ராகுல் சௌஹான் என்று சொல்லக்கூடிய கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரி கத்தி எடுத்துக் கொண்டு விரட்டுகிறான். முடிந்த வரைக்கும் அந்த நவீன் ஹுசைன் எப்படியா தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடுகிறான். கொடைவில் பிடித்த அந்த ராகுல் சௌஹான் என்று சொல்லக்கூடிய வெறி நாய் என்ன செய்கிறது என்று சொன்னால், துரத்துகிறது. ஒரு கட்டத்தில் அவனை மடக்கி பிடிப்பதற்காக சில நபர்களும் முயற்சிக்கிறார்கள். அந்த கத்தியை கொண்டு அவர்களையும் அவன் மிரட்டுகிறான். கடைசியில் நவீன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய அந்த அப்பாவி இளைஞர் மாட்டிக்கொள்கிறான். ராகுல் சௌஹான் என்று சொல்லக்கூடிய ஓநாயிடத்திலே அவன் கத்தியால் குத்தியது மட்டுமல்ல, நடு ரோட்டில் கழுத்தை அறுக்கிறான். அறுக்க முடியவில்லை. எப்படி கறிக்கடைகளிலே வெட்ட முடியாவிட்டால் கொஞ்சம் அழுத்தமாக வெட்டுவார்களோ அதுபோன்று நடு ரோட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தலையை தனியாக எடுத்து ஒரு இடத்தில் வைத்து வேடிக்கை காமிக்கிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம் என்று நமக்கு அச்சமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அதில் எழுதுகிற போது சொல்கிறார்கள், நவீன் ஹுசைனும் ராகுல் சௌஹான் என்பவனும் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் தான். நெருங்கிய நண்பரிடத்தில் இட்லி வாங்க போனா அவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல அவன் கலிமா சொன்னவன் என்பதால் மறுத்ததால் அவனை கொலை செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். வேறெங்கும் நடக்கவில்லை, நாம் வாழுகிற இந்தியாவில் நடக்கிறது என்று சொன்னால் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அது யார் ஆளக்கூடிய நாடு என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் நாங்கள் வந்தால் தர்காக்களை இடிப்போம் என்று கூக்குகிறார்களே, அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் ஆட்சி ஆளக்கூடிய அந்த நாட்டில் நடக்கிறது என்று சொன்னால், கேவலத்திலும் கேவலம், அவலத்திலும் அவலம். இப்படி நடுரோட்டில் வைத்து வெட்டி இருக்கிறான். கழுத்தை தனியாக தூக்கி வைக்கிறான். இவனை பிடிச்சி போலீஸ்காரன் என்ன செய்வான், ஜெயில போடுவான். அவன் பெயில் வாங்குவான். கடைசியில் பெரிய தாதாவாக ரவுடியாக மாறிடுவான். நடு ரோட்டில் ஒருத்தன் வெட்டி இருக்கானே, அவன் குற்றம் செய்தானோ குற்றம் செய்யவில்லையோ, பப்ளிக்ல ஒருத்தர் வெட்டதுனால
காவல்துறை அந்த இடத்திற்கு அவனை கொண்டு வந்து அப்பமே கேள்வியில் அவன் சுட்டு இருந்தான் அப்படின்னா நாளைக்கு ஒருத்தான் தூக்குறதுக்கு யோசிப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், காவல்துறை தூக்கி உள்ள போடுவான். நல்லா மாமனார் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்குறதுனால சைத்தான்கள் இருப்பாங்க, அவனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பின்னால அவன் பெரிய ரவுடி ஆயிடுவான். யோசிச்சு பார்க்கணும், ஒரு மனுஷனை வெட்டி துண்டு துண்டா எடுக்கிறான் அப்படின்னா அவன் சாதாரண நிலையில் இருந்திருப்பான்னு யோசிக்கணும். நல்லா ஃபுல் கஞ்சாவில் வந்திருப்பான், அல்ல ஃபுல் போதையில் இருப்பான், இல்லை ஏதோ ஒரு மனதுவசத்தினுடைய வெறியில் இருந்ததுனாலதான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க அப்படின்னா இவன் நாட்டுக்கு தேவையான அரசாங்கம் யோசிக்கும். ஏன்னா இன்னைக்கு இவனை கொள்றவன் நாளைக்கு நாடை ஆளுகிற முதலமைச்சரை கொள்வதற்கு கூட ஆச்சரியம் இல்லை என்பதற்கு இந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே அருமையான மக்களே, கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிவு நாளின் நெருக்கத்தில் ஹரஜ் அதிகமாகிவிடும், கொலை அதிகமாகிவிடும் என்று சொன்னார்களே. கொலை செய்தவன் ஏன் கொலை செய்தான் என்று அவனுக்கும் தெரியாது, கொலை செய்யப்பட்டவன் ஏன் கொலை செய்யப்பட்டான் என்று அவனுக்கும் தெரியாது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட மகா மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிருக புத்தியோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பது கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் உயிர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அலா